ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கனிஷ்காஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட் ஆஃப் ஸ்லெண்ட்ரினா அந்த கேம் தான் வந்து இப்போ ப்ளே பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஸ்லெண்ட்ரினோட பையன், ஸ்லெண்டர்மேனு, ஸ்லெண்ட்ரினா இவங்க 3 பேருமே இருப்பாங்க. ஸ்லெண்டர்மேன் வந்து ஒரு மேலே ஒரு வீடு இருக்கும், அங்கே மட்டும்தான் அவன் வருவான் இந்த கேட்டு வீட்டுக்குள்ளார. இங்கே வந்து ஸ்லெண்டரினாவோட பையனை துரத்துவாங்க. ஹெல்த் இதில் இருக்கும், ஹெல்த்து காலியாக நம்மளும் காலியாக ஈஸி மூணு போய்க்கலாம். ஓகே, ஸ்பைடர் தான் போகுது. பொறுமையாக எழுந்திரிக்கிறான், சீக்கிரம் எழுந்திரிடாங்க. ஓகே, இங்கே தான் எப்பயும் சாவி இருக்கும். இங்கே நினைக்கிறேன் சாவி எங்கே சாப்பிட இந்த ரூமுக்கான கீ நமக்கு இப்போ தேவை. அப்போ தான் நம்மளால் வெளியே போக முடியும், இல்லைனா வெளியே போக முடியாது. இதில் எங்கேயா ஒழிச்சு வச்சுருக்கா? போடுங்க. ரூமுக்கான கீ கிடச்சிருச்சு. பண்ணிடலாம். இருங்க, பிரைட்னஸ் ஏற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் ஏற்றிட்டேன். அப்போ தான் இந்த கேம்லாம் பிரைட்னஸ் இல்லாமல் விளையாட முடியாது. இங்கே தான் கீ கிடச்சது. ஸோ நம்ம இப்போ சேஃப் கீயோட பீஸ் இது மாதிரி கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி சேஃபை திறந்து சேஃப்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு இருக்கும். அந்த புக்கை வந்து ஒரு இடத்துல போய் நம்ம வைக்கணும். ஸோ அதுக்குள்ளே ஸ்லெண்ட்ரினா வந்து நான் பிரைட்னஸ் ஏற்றுறதுக்குள்ளே வந்து இது பண்ணிடுச்சு, பயமுறுத்தி விட்டுருச்சு. ஹெல்த் லைட்டாக குறைஞ்சிச்சு. இவனா ஒரு ஆளே கிடையாது, மெதுவாக தான் வருவான் தாவி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரூம் தான். இங்கே வந்து 2 பேரும் வரமாட்டாங்க, வந்தாலும் மறைஞ்சிருவாங்க. ஸோ வந்து சேஃபில் வந்து ஒரு புக்கு இருக்கும். அந்த புக்கை வந்து நம்ம இந்த மேலே மாடி வீடு இருக்குல்ல, அங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சோன்னா நம்ம வந்து வின் ஆயிடுவோம் கேம். ஸோ இது வந்து நிறைய பேர் ரொம்ப பயமாக இருக்கும் இந்த கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஏற்கனவே 2 வாட்டி எஸ்கேப் ஆகிட்டேன். வீடியோ எடுக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. நம்ம ஏற்கனவே ஸ்லெண்ட்ரினாவோட ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு கேம் போட்டிருக்கோம். ஆனால் ஸ்லெண்ட்ரினா கேம் தான் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கிராணி வீடெலாம் பார்த்திங்கன்னா கூட ரொம்ப அழுக்காக இருக்கும், ரத்தமாக. பட் ஸ்லெண்ட்ரினா வீடு வந்து மேலே அழகாக தான் வச்சுருக்கா ஸ்லெண்ட்ரினா. ஸோ வந்து நமக்கு இங்கே கீ கிடச்சிருக்கு. ஸோ இதான் வந்து தொங்க விடுறது ரூமில். எங்கெங்கெல்லாம் சேஃப் வச்சுருக்காங்க, சேஃப்ன்ற பாருங்கள், ஹெல்த் வச்சுருக்கானுங்க. சரி, இங்கே அலசியாச்சு, ஒன்றுமே இல்லை. இங்கே இருந்தால் நம்ம இப்போ வந்தோம். ஓகே, இந்த ரூமுக்கான கீ தான். போடு, 2வது பீஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இன்னொரு சாவி நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. இந்த ரூமோட சாவியாக தான் இருக்க வாய்ப்பு. இவன் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு இவன் அடிக்கலாம் மாட்டான். ஓகே, இங்கே ஒரு ஹெல்த் இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு ஹெல்த்து தேவையில்லை. தேவைப்படும்போது தான் கொடுக்க மாட்டாங்க, ஹெல்த்து ஃபுல்லாக இருக்கும்போது தான் கொடுப்பாங்க. இது ஒன்றுமே இல்லை. இன்னும் காணும், வந்து பயமுறுத்தோனே. ஓகே, நான் டிவி கிட்ட இருக்கு. டிவி பாருங்கள், டிவியை வச்சு தான் நமக்கு பயமுறுத்து பார்க்கலாம். எத்தனை ஹெல்த்து தான் கொடுப்பீங்க? ஹெல்த்து தான் எனக்கு ஃபுல்லாக இருக்கேடாடே. ஹெல்த்து நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ ஹெல்த்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஏற்றிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக கேமில் ஜெயிக்க முடியும். இல்லைனா அவ்வளோதான். ஒரே ஒரு இதுதான் இருக்குது, ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது நமக்கு. ஸோ அப்படிதான் நினைக்கிறேன். நான் தோற்றதில்லை, நான் ஜெயிச்சிட்டேன். 2 வாட்டி விளாண்டேன், 2 வாட்டியுமே ஜெயிச்சிட்டேன். இந்த கேம் சப்ப ஈஸியாக இருக்குது.
நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கேம் ரொம்ப கஷ்டமான கேம், ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கெல்லாம் அது மாதிரி தெரில. ஏதோ கிராணி தான் எனக்கு என்னமோ ரொம்ப அதெல்லாம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. அதுவும் பயமாலாம் இருக்காது. ஸோ இது மாதிரி நீங்கள் டக்குன்னு திரும்பிடணும், ஹெல்த்து குறையாது உங்களுக்கு. ஸோ ஹெல்த்து எனக்கே பாருங்கள் கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு. நிறைய ஹெல்த்துக்கு நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் திரும்புறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹெல்த்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஓகே, நம்ம எடுத்த கீ வந்து இங்கே யூஸ் ஆகிருக்கு. கீ தாங்கடா, ஏதாவது ஒன்றுமே தர மாட்டீங்களே. ஒன்றுமே தரல, இங்கே ஒன்றுமே இல்லை. இதுதான் நம்மளோட எஸ்கேப் டோர். ஸோ எஸ்கேப் ஆக வேண்டிய டோர் அதுதான். அந்த டோரில் தான் போய் நம்ம புக்கை வைக்கணும். ஸோ நல்லா இங்கே அலசி ஆராய்ஞ்சிட்டு கீழே போய் தேடலாம். கீழே வந்து 2 பேர் வெடிகுண்டு காத்திருப்பாங்க நம்மளை துரத்துறதுக்குன்னு. ஃப்ரெண்டினாவும் ஃப்ரெண்டினோட பையனும். இந்த ரூமில் எப்பயுமே எதுவுமே இருக்காது. இது ஒரு வேஸ்டான ரூமு. ஸோ ஆக்சுவலி சொல்லணுன்னா ஃப்ரெண்டினாவை பாராட்டணும். இவ்வளோ அழகாக வச்சுருக்கு வீடை. எதுவுமே பார்த்தாச்சு. ரெஸ்ட் ரூம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் வச்சு. ஓகே, நம்ம இங்கே ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சாச்சு. இன்னும் ஒரு 3 பீஸ் தான் தேவைன்னு நினைக்கிறேன் சேஃப்டி. ஓகே, இப்போ நான் போயிடலாம் கீழே. இங்கேருந்தே குதிச்சிடலாம், டைம் வேஸ்ட் பண்ணி. இதுவும் ஒரு ரெஸ்ட் ரூம் தான் போல. என்ன எல்லா ரூமுமே காலியாக வச்சுருந்தேன். ஹெல்த்து, ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. ஓகே, ஹெல்த்து நம்ம எடுத்துப்போம். இருக்கும் கீழே வந்தாலும் நமக்கு ஹெல்த்து தேவைப்படும். இப்போதான் சொல்லி வாழ முடியல. அதுக்குலாம் வந்துட்டான் சொல்லி வாழ முடியல. ஓகே, இங்கே நான் வந்து கிளாஸ் வந்து சேஃப் ஆகிட்டேன். இதுக்கெல்லாம் வரமாட்டேடா தம்பி. ஸோ அதுக்கெலாம் வரமாட்டான், ஏன்னு தெரில. அது என்ன பக்கா இல்லை என்ன விஷயம்னு தெரில. இங்கே தான் இருக்கும். கிட்ட வரும். இப்படி தான் நம்ம அவன்கிட்ட வந்து சேஃப் பண்ணிக்கணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்த இடத்துக்கே தான் வந்துருக்கோம் திரும்ப. இருக்குது. இங்கே ஒரு பீஸ் இருக்கு. இன்னும் 2 3 நமக்கு தேவை. 2 தான் நினைக்கிறேன். ஹெல்த்து இங்கே இருந்துச்சா? இல்லை இங்கே ஹெல்த்து. ஸோ மேலே போய் நம்ம ஹெல்த் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதை நான் செக் பண்ணிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. வீடியோ ஆனில் இருக்கு.
ஹெல்த்து தாங்கடா டே, ஹெல்த்து ஹெல்த்து ஹெல்த்து. ஓகே, இங்கே நமக்கு ஹெல்த்து. இங்கே ஒரு சாவி. ஏதாவது இங்கே ஏதாவது ரூம் இருக்கா திறக்க? இங்கே நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. இங்கே எந்த ரூமே இல்லை நம்ம திறக்க. ஒரே ஒரு பீஸு. இங்கே நம்ம வரவே இல்லை. ஃபேனா நல்லா இருக்கா? ஃபேனு காற்று வாங்கிக்கலாம். எங்கெங்கெல்லாம் வரா பாருங்க. இன்னும் ஒன்றே தான் இருக்குது நமக்கு, அதனால தான் துரத்துறான். ஓகே, இதான் நினைக்கிறேன். இங்கே கண்டிப்பாக ஏதாவது நம்ம சேஃப்டி எடுக்க போவோம். சேஃப்டி எடுத்துட்டா மாடிக்கு போவோம். கரெக்டாக வந்துட்டோம் பாருங்கள், கரெக்டாக. ஓகே, இந்த புக்கு தான். இப்போ இந்த இடமே அப்படியே ஆடிட்டே இருக்கும். சீக்கிரம் போய் நம்ம புக்கை வச்சுட்டோம்னா நம்ம கேம் வின் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், கேம் பிளே முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கனிஷ்காஸ் லைஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது மாதிரி கேம் பிளேலாம் போட முடியும். கேம் பிளே போடலாம்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் காய்ஸ்.